இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் சைனா இல்ல துபாய் மால் உள்ளேயே இருக்கக்கூடிய சைனா டவுன். இதுவும் துபாய் மால் உள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். கொஞ்ச நேரத்துல நான் சைனாக்கு தான் வந்துட்டேனா அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நாம இப்ப இருக்கிறது துபாய். இந்த சைனா டவுன்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சைனா டவுனே ஸ்பெஷல் தான். இதுவும் துபாய் மால் உள்ள இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இந்த சைனா டவுன்ல சைனாவோட கல்ச்சர், சைனாவோட லாங்குவேஜ், சைனாவோட வேர்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. சைனாவோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஷாப்லையுமே சேல் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டையுமே பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செமையாவே இருக்கு. சைனாவோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி உள்ள கிளாத்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கு. இங்க சைனாவோட ஹோட்டல், சைனாவோட மார்க்கெட், சைனாவோட கிளாத் எல்லாமே வச்சிருக்காங்க. சைனா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சைனா போயிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. அந்த அளவுக்கு இங்க சைனா டவுனுக்குள்ள போகும்போது எல்லா இடத்துலயுமே சைனாவோட கல்ச்சர் தான். இங்க சைனா டவுன் உள்ள சைனால உள்ளவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இல்லாம எப்படி, அவங்களும் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ முடிஞ்சு.